டே 2ல நடக்கிற ஃபர்ஸ்ட் மேட்ச் தாந்தானி வர்சஸ் அறந்தாங்கி கிரிக்கெட் கிளப். அறந்தாங்கி கிரிக்கெட் கிளப் அணிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ராக்கெட் ராஜ்கமல், நான் ஸ்ட்ரைக்கில் தமிழ் வேந்தன். ஸ்டோர் போட பிரபா மிட் விக்கெட்டில் ஒரு ஃபீல்டரையும் கவர்ஸில் ஒரு ஃபீல்டரையும் வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாலே பாயிண்டில் கட் பண்ணிட்டு போயிருக்காங்க. நல்லா ஸ்டாப் பண்ணிட்டார் ஃபீல்டர். ஒரு ரன்னோட ஸ்டாப் பண்ணுறாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அந்த வேந்தன் இப்போ ஸ்ட்ரைக்கில் செகண்ட் ஒன் சேஃபான டிஃபென்ஸ் வச்சுட்டு போயிருக்காரு. கீப்பர் கைவசம் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு பிரபா. தேர்ட் ஒன் இந்த முறை அங்கே பிகைண்ட் ஸ்டம்ப் போயிருக்காரு. ஃபைனல் சின்ன மிஸ்ஃபீல்டு நடந்திருக்கு. கண்டிப்பாக 2 ரன்னுக்கான ட்ரை இருக்கும். 2 ரன் விட்டாங்க. அவளோட ஃபோர்த் ஒன் இந்த முறை பேட்டில் நிற்க இருந்துச்சு. அங்கே பின்னாடி ஃபீல்டர் இருக்காரு. மிஸ்ஃபீல்டு நடந்திருக்கு. கண்டிப்பாக இதையும் 2 ரன்னாக மாற்றுவாங்க. பேக் டு பேக் 2 டபுள் வேந்தன் பேட்டில் இருந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன் படைச்சு போட்ட பால நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. அங்கே கவர்ஸ் லாங் ஆஃப் ஃபீல்டர் நல்ல டேக்கன் நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓவரில் இது வரைக்கும் பவுண்டரியை விட்டு கொடுக்காம ஒரு விக்கெட்டையும் பிடிச்சிருக்காரு பிரபா. அவளோட லாஸ்ட் ஒன் மோர் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்கில் நீலமணி காலில் எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்காரு. டாட் பாலோட எக்ஸலண்டாக போட்டு கொடுத்துருக்காரு. இந்த ஓவரை 6 ரன்னுக்கு போட்டிருக்காரு பிரபா. 3 நல்ல பேட்ஸ்மேனை வச்சு போட்டிருக்காரு வித்தவுட் பவுண்டரிஸில் இந்த ஓவரை. 2வது ஓவர் போட சுரேந்தர். ஃபர்ஸ்ட் பால் ஒரு ஒயிட் போயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால். இந்த மாதிரி டிஃபென்ஸ் வச்சுட்டு போயிருக்காரு. தெளிவாக கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காரு. 2 ரன் ஓடுறாங்களான்னு பார்க்கலாம். ஃபீல்டரே வரல. குயிக்கராக விட்டாங்க 2 ரன். செகண்ட் ஒன் இந்த முறை பிகை இந்த ஸ்டம்ப் போயிருக்காரு. அங்கே ஃபீல்டர் ரெடியாக இருந்திருக்கணும். பாலை ஸ்டாப் பண்ணல. பவுண்ட்ரி போகுதான்னு பார்த்தா எஸ் பவுண்ட்ரி போயிடுச்சு. இந்த மேட்ச்சில் வர ஃபர்ஸ்ட் பவுண்ட்ரி ராஜ்கமல் பேட்டில் இருந்து வந்திருக்கு. பாலோட நெக்ஸ்ட் ஒன் அகைன் பிகை இந்த ஸ்டம்ப் போனார். பாலை மிஸ் பண்ணிட்டார். இந்த முறை டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை 80 பேட்ஸ்மேன் செட்டு போயிருக்காரு. அங்கே எக்ஸ்ட்ரா கவர் ஃபீல்டர் நல்லா ஸ்டாப்னு சொல்லும்போது சின்ன மிஸ் ஃபீல்டு நடந்திருக்கு. ஈஸியாக ஓட்டாங்க 2 ரன். ஸோ ஃபீல்டர்ஸ் கொஞ்சம் லேசியாக இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் அட்டம்ல எடுத்தால் கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 4-5 ரன் சேவ் பண்ணி கொடுத்துருக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பட்டுச்சு போட்ட பாலா ஒரு விளாஸ் இருக்காரு. கண்டிப்பாக பவுண்ட்ரி போகும் அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே பாயிண்டில் ஒரு பவுண்ட்ரி போயிடுச்சு. கடைசி வரைக்கும் பாலை வாட்ச் பண்ணி ஆடி இருக்காரு ராஜ்கமல். இந்த ஓவரில் வர 2வது பவுண்ட்ரி ராஜ்கமல் பேட்டில் இருந்து வந்திருக்கு. போன பாலும் ஒரு ஒயிட். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை நோ பால் சொல்லியிருக்காங்க. பால் செம்ம ஹைட்டாக போயிருக்கு. அங்கே ஃபீல்டர் கேட்சை பிடிப்பார்னு நினைக்கிறேன். பட் விக்கெட் கன்சிடர் ஆகாது. நல்ல டேக்கன். அப்படி இருந்தும் இங்கே விக்கெட்டு ஆகலை. ஃப்ரீ ஹிட் பால். அடுத்த பாலும் இருக்க போகுது. பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த பால் ஃப்ரீ ஹிட் பால் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் விட்டு பிடிக்க பார்த்துருக்காங்க. பம்பாயர் தான் ஸ்டாப் பண்ணிட்டாரு தெளிவாக. சின்ன மிஸ்ஃபீல்டு. அதுக்கப்புறம் 2 ரன் விட்டாங்க. ஓவருக்கு 21 அடிச்சிருக்காங்க. 3வது ஓவர் போட கபிலன் உடச்சி போட்ட பால் அடிச்சிருக்காரு. அங்கே எக்ஸ்ட்ரா கவரில் ஃபீல்டர் கையில் தான் போகும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் அட்டம்ல எடுத்தால் 1 ரன்னாக தான் இருக்கும். நல்லா ஸ்டாப் தெளிவாக த்ரோவையும் அடிச்சிருக்காரு. அந்த எண்ணில் 1 ரன். செகண்ட் ஒன் இந்த மாதிரி சுவிட்ச் திரும்பி தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. நீலு பேட்டில் இருந்து வர ஃபர்ஸ்ட் பவுண்ட்ரி சுவிட்ச் கிட்டில் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி ஃபுல் ஷாட்டுக்கு போனார். மிஸ் பண்ணிட்டாரு பாலை. லோ கேப்டாக போட்டிருக்காரு பவுலர் கபில். நெக்ஸ்ட் ஒன் அகைன் சுவிட்ச் கிட். இந்த மாதிரி பேட்டில் நிற்க இருந்துச்சு. பின்னாடியே ஃபீல்டர் இருக்காரு. தேர்ட்மேன் ஃபீல்டர் பாலை கலெக்ட் பண்ணால் 1 ரன் விட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் அகைன் எக்ஸ்ட்ரா கவரில் அடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி எங்கே அடித்தாரோ ராஜ்கமல் அதே ஃபீல்டரை தேடி போயிருக்கு. இந்த பாலும் 1 ரன்னான்னு பார்த்தா பின்னாடி பேக்கப் ஃபீல்டர் வந்துட்டார். 1 ரன். 3வது ஓவரோட லாஸ்ட் ஒன் உடச்சு போட்ட பாலை மிஸ் பண்ணிட்டாரு. கண்டிப்பாக வருத்தப்படுவார். ஃபுல் ஷாட் ஆட பார்த்தாரு. கீப்பரே போயிருக்காரு. நல்லா கேரி 1 ரன் விட்டாங்க. 3 ஓவருக்கு 33. லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் அரௌண்ட் த ஸ்டம்பில் இருந்து ஃபர்ஸ்ட் பாலே சுவிட்சுக்கு திரும்பி அந்த ஃபீல்டர் தாண்டினா பவுண்டரிக்கான சான்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். தாண்டி போயிடுச்சு. பவுண்டரியாக விரட்டி ஸ்டாப் பண்ணிடுறாங்களா? எக்ஸலண்டான ஸ்டாப். தள்ளி விட்டு வெளில போயிருக்காரு. பந்தை உள்ளே விட்டு 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. அகைன் சுவிட்ச் கிட் இந்த முறை மிஸ் பண்ணிட்டாரு. கீப்பர் நல்ல கேரி டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. தேர்ட் ஒன் அகைன் சுவிட்ச் கிட் திரும்பி இருக்காரு. இந்த முறை தெளிவாக பேட்டில் போட்டிருக்கு. கண்டிப்பாக கிளியர் பண்ணும். இந்த மேட்ச்சில் வர ஃபர்ஸ்ட் 6 நீலு பேட்டில் இருந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை உடம்புல பட்டிருக்கு. 1 ரன் அலோவ் பண்ணிடுவாங்க. அலசா போகிறேன். 5th ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு. கண்டிப்பாக கிளியர் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே ஃபீல்டர் தாண்டி போயிடுச்சு. நல்லா ட்ரை பண்ணார் அந்த ஃபீல்டர். நீலமணியை தொடர்ந்து இந்த ஓவரில் ராஜ்கமல் அவரும் ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக என்ன ஆயிடுச்சுன்னா அதான் ஸ்போர்ட்ஸ் கிளப்போட ஃபுல் பிளேயர்ஸு இது வரைக்கும் வரல. ஸோ அதன் காரணமாக ராஜ்கமல் ரொம்ப ஸ்லோவாக அடிக்கிறார் இன்னிங்ஸை. இந்த முறை விட்டு பிடிக்க பார்த்துருக்காங்க. நல்லா ஸ்டாப். கண்டிப்பாக 2 ரன் கடைசி பால் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. விக்கெட்டாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற கான்செப்டில் அடிக்கவே இல்லை. 2 ரன் ஓட்டாங்க. ஸோ அதன் காரணமாக தான் இந்த இன்னிங்ஸ் ரொம்ப ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னு நினைக்கிறேன். கடைசியில் நல்லா ஆடி கொடுத்துருக்காங்க. ஓவருக்கு 50 ரன் அடிச்சிருக்காங்க அறந்தாங்கி கிரிக்கெட் கிளப். ஃபர்ஸ்ட் பால்லே பேக் டு பேக் 2 வைடு. அதில் பைஸில் 1 ரன் போயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால்.
இந்த முறை அடிச்சிருக்காரு. அங்கே மிட் விக்கெட்டில் ஃபீல்டர் நீலமணி இருக்காரு. பாலுக்கு போயிடுவார்னு நினைக்கிறேன். எஸ், நல்ல ஸ்டாப். ஒரு ரன். செகண்ட் ஒன். இந்த முறை லோ புல் டாஸான பால் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் டாட் பால் செகண்ட் இன்னிங்ஸில் வர்றது. தேர்ட் ஒன். இந்த முறை நேருக்கு நேர் எடுத்திருக்காரு. அங்கே ஃபீல்டரே இல்லை. பவுண்ட்ரிக்கான சான்ஸானு பார்த்தா எஸ், குத்தி பவுண்ட்ரி போயிடுச்சு. ஃபர்ஸ்ட்டு பவுண்ட்ரி நேருக்கு நேர் அடித்து கொண்டு வந்திருக்காரு. அவளோட ஃபிஃப்த் ஒன். இந்த முறை மட்டைக்கு கொடுத்துருக்காரு. குறுக்க அங்கே மிட் விக்கெட்டில் ஃபீல்டர் போக முடியுமான்னு பார்த்தா போக முடியல. பேக் டு பேக் 2 பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு அசோக். ஆனால் எக்ஸ்பென்சிவாக எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்னே சொல்லலாம். லாஸ்ட் ஒன் மோர். இந்த முறை பேட்டில் குத்தி கீழே குத்தி வந்துச்சுன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் ஒன். இந்த முறை சுவிட்சுக்கு திரும்பி பேட்டில் பட்டு வந்திருக்கு. பின்னாடியே ஃபீல்டர் பழனி நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஒரு ரனோட இந்த ஓவர் முடிவுக்கு வருது. முதல் ஓவருக்கு 12 ரன் அடிச்சிருக்காங்க. ரெண்டாவது ஓவர் பட நீலமணி ஃபர்ஸ்ட் பாலே கேப்ல ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு. அசோக் பேட்ல இருந்து வர்ற 3வது பவுண்டரி. அவரோட செகண்ட் ஒன். இந்த முறை லேட் கட்டு போயிருக்காரு. அங்கே கேப்ல போயிருக்கு. இது பவுண்டரியானு பார்த்தா அங்கே விரட்டி போய்க்கிருக்காரு. நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு. பவுண்டரி போக விடாமல் 2 ரன் ஓட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன். ஃபுல் டாஸான பால் அடிச்சிருக்காரு. கேப்ல போயிருக்கு. அங்கே ஃபீல்டர் சப்ஸ்டியூட் ஃபீல்டராக சேர்க்க இருந்தார். நல்லா ஸ்டாப். ஒரு ரன். இதோட ஃபோர்த் ஒன் அப் டு ஏக்கரா வந்திருக்காரு. இதையும் பேட்டில் தெளிவாக வாங்கியிருக்காங்க. ஸோ அதிகமான பால் கீப்பருக்கு விடாமல் நல்லா அடிக்கிருக்காங்க. எல்லா பாலையுமே பேட்டில் தெளிவாக வாங்கிடுறாங்க. தாந்தானி. நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை அடிச்சிருக்காரு. இதுவும் கேப்பில் போயிருக்கு. 2 ரன்னுக்கான ட்ரையாக ஒன்றுன்னு பார்த்தா அங்கே சேர்க்கிருந்தாரு. ஃபஸ்ட் அட்டம்ல பால் எடுக்கலை. பவுண்டரிக்கான சான்ஸாக அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 2 ரன் ஓட்டாங்க. எக்கச்சக்கமான டபுள் புறக்கி எடுத்துக்கிருக்காங்க தாந்தானி அப்படின்னு தான் சொல்லணும். இதோட லாஸ்ட் ஒன். இந்த முறை நல்ல காம்பேக்ட் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா ஒரு டாட் பால் வந்திருக்கு. 2 ஓவருக்கு 24 அடிச்சிருக்காங்க. ரிமினிங் இருக்க 2 ஓவருக்கு 27. தேர்ட் ஓவர் பட போலீஸ் கார்த்தி ஃபர்ஸ்ட் பாலே தெளிவான மீட்டில் கீப்பரே போயிடுவார்னு நினைக்கிறேன். ஒரு ரனோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த ஓவரை. செகண்ட் ஒன். இந்த முறை சுவிட்சுக்கு திரும்பினாரு. சூப்பராக போட்டிருக்காரு. ஒரு லெக் ஸ்பின் வேரியேஷன் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. அவளோட தேர்ட் ஒன். இந்த முறை குத்துன இடத்துல எடுத்தாருன்னு சொல்லலாம். தெளிவாக பாலை வாட்ச் பண்ணி ஆடினாரு. அங்கே ஃபீல்டர் வேந்தன் இருக்காரு. அவருக்கு போகிற ஃபர்ஸ்ட் பால் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த இன்னிங்ஸில். ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை பேட்டில் நிற்கிச்சு. முன்னாடியே குத்தி வந்துச்சு. அனதர் ஒன் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு கார்த்தி. நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை சூப்பராக பதிவு பண்ணியிருக்காரு. அங்கே 6 தாண்டி போயிடுச்சு. செகண்ட் இன்னிங்ஸில் வர்ற ஃபர்ஸ்ட் 6. ஸோ வெளிலேருந்து ஒரு ஆடியன்ஸ் ஒருத்தன் கேட்சை பிடிச்சிருக்காரு. அசோக் பேட்லேருந்து வர ஃபர்ஸ்ட் 6. வலிக்கு அப்டு போயிட்டாரு. கைன்னு அடிச்சிருக்காரு. கேப்பில் போகுதா கேட்சுக்கு போயிடுறாங்களான்னு பார்த்துக்கலாம். அங்கே விரட்டி போய்க்கிருந்தார். கேட்சை பிடிக்க முடியல. ஒரு ரனோட இந்த ஓவர் முடிவுக்கு வருது. ஸோ இந்த ஓவரும் 10 ரன்னுக்கு மேலே ஸ்கோரை கொண்டு போயிட்டாங்க தாந்தானி அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் இருக்க 6க்கு 18 அடிக்கணும். 33 அடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் ஓவர் கூட வேந்தன் ஃபஸ்ட்டு பாலே ஃபுல் டாஸான பாலை போய் எடுத்து அடிச்சிருக்காரு. அங்கே நல்ல டேக்கன் லைனில் வச்சு நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு பாலே பிரேக் த்ரூவோட ஸ்டார்ட் பண்ணுறாரு வேந்தன். சோபனி பேட்ஸ்மேன் வந்து ஒரு முறையில் நல்லா ஆடி கொடுத்தாரு. நல்ல டீமுக்கு எகெயின்ஸ்டாக அவங்க நல்லா விளாடுவாங்க அப்படிங்கிறத தாண்டி நம்ம நல்லா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஆடி கொடுத்துட்டு போயிருக்காரு அசோக். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் கபில். இந்த முறை கேட்சுன்னு நினைக்கிறேன். பவுலர் வந்துட்டார். நல்லா டேக்கன் நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. பேக் டு பேக் முதல் 2 பாலில் 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு வேந்தன். அவரோட தேர்ட் ஒன். பேட்டில் குத்தி வந்துச்சு. பின்னாடியே பிங்கோ இருக்காரு. நல்லா ஸ்டாப் போகிறேன். எப்படி இருக்க 3 பாலுக்கு 3 பாலையும் கிளியர் பண்ணணும். ஃபோர்த் ஒன். குயிக்கராக போட்டார். இந்த முறை டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. ஃபிஃப்த் ஒன். ஒட்டச்சு போட்டார். ரொம்ப டைமிங் இருந்துச்சு. கீப்பர் கைவசம் நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. இந்த ஓவரில் வர 3வது விக்கெட். இந்த முறை லக்கி விக்கெட் அப்படின்னு தான் சொல்லணும். லாஸ்ட் ஒன் மோர். டாட் பாலோட இந்த ஓவரை முடிவு கொண்டு வந்திருக்காங்க. இந்த மேட்ச்சில் வின் பண்ணி 2ஆம் சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்காங்க அறந்தாங்கி கிரிக்கெட் கிளப்.